வணக்கம். ஐயா புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், எங்களுக்கு பாடங்கள் நடத்திய அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம். கணேசன் சென்னையிலிருந்து பேசுகிறேன். நான் இந்த அடிப்படை ஜோதிடத்தை பற்றி எனக்கு தெரியாது. ஏதோ நாங்களும் ஜோதிடத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்தால் எதுவும் நடக்காது. இப்படி பல விஷயங்கள் ஏற்கனவே இருந்து எங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்தது தான். எல்லா மக்களுக்கும் உள்ளது, எனக்கும் ஒரு குழப்பம் இருந்தது. நான் கொஞ்சம் ஆன்மீகத்தில் இருக்கிறேன். அதனால் அது கொஞ்சம் இதையும் கற்றுக்கிறணுங்கிற ஒரு ஆர்வமும் இருந்தது. இந்த ஜோதிடத்தில் என்ன இருக்குங்கிறதும் கற்றுக்கிறணும் ஒரு ஆர்வம் இருந்தது. ஐயா இந்த யூடியூப்பில் விளம்பரத்தை பார்த்து நானும் சேர்ந்துக்கிட்டேன். சேர்ந்ததில் எனக்கு ஒரு நல்ல ஒரு மன தெளிவு கிடச்சிது. எதை எப்படி பேசணும், வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும். இந்த தமிழ் வார்த்தைக்கு ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ் வார்த்தையை மற்ற மொழியில் இருக்கிற வார்த்தைகளை விட தமிழ் வார்த்தையில் இருக்கிறது உயிரோடு கலந்த வார்த்தைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதையும் நான் சில நேரத்தில் உணர்ந்திருக்கிறேன். அந்த மாதிரி இந்த ஜோதிட வகுப்பில் வந்ததுக்கப்புறம் இங்கு வாக்கு சித்தியாகணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வாக்கை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு புரிதலையும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அந்த வாக்கு அந்த மாதிரி பேசி பேசி பழகும்போது அந்த வாக்குக்கு உண்டான பிரதிபலிப்பு ஒரு சொல் வீரியம் கிடைக்கிறதுக்கு இங்கே இந்த பாடத்தில் நல்ல புரிதல் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த 12 கட்டங்களையும் ஒரு நல்ல புரிதலுக்கு உண்டானதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த 120 வயசு அப்படிங்கிறத இந்த 12 கட்டங்களில் வகுத்து கொடுத்தாங்க. இது 10 ஆண்டு, இது 10 ஆண்டு, 10 ஆண்டில் இப்படி இந்த வயசில் இப்படி இருக்குங்கிறத நல்லா வகுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நட்சத்திர அதிபதிகள் அதையும் ஓரளவுக்கு புரிய வச்சாங்க. அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடச்சிது. இப்போ நம்மளே ஒரு ஜோதிடராக ஆக முடியலைனால் கூட நம்மளுடைய வாழ்வியலை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு அவங்களுடைய நேரங்கள் இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறி போயிடலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வகுப்பாக இருந்தது எனக்கு. ஜோதிட கலையை கற்றுக்கிறதுக்கு அப்புறம் ஆனால் ஒரு மனிதன் எப்படி வாழ வேணும், அப்போ எந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் நடக்கும், இந்த காலகட்டத்தில் இது இந்த கிரகம் நகர்வும் போது அந்த கிரகத்தோடைய கரகத்துவம் கண்டிப்பாக அந்த இடத்துல இந்த பூமியிலையோ பிறந்த நட்சத்திரத்தில் கண்டிப்பாக விழுகுங்கிறத உணர்ந்துக்கிட்டேன். அந்த நேரத்தை அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு விஷயம் செய்ய போகும்போது இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம உள்ளே வேணாம் அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி தேவையில்லாத ஒரு இடத்துல போய் தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், உணர்ந்துக்கிட்டேன், நல்லா உணர்ந்துக்கிட்டேன். இந்த பாடம் எனக்கு ரொம்ப நல்லதாக இருந்தது. மேற்கொண்டு இப்போ இன்றைக்கி படிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. படிக்கலாங்கிறதே படிக்கிற எனக்கு ஆர்வம் தான். ஆனால் என்னுடைய பாடங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் புரிதல் கரெக்டாங்கிறது எனக்கு தனிப்பட்ட ஒரு குருவாக இருந்த என்னுடைய அருள் சார் தான் எனக்கு, அருளானந்தம் சார் தான் எனக்கு அதை சொல்லணும். வேறு ஒன்றும் இல்லை சார். ரொம்ப நன்றி. இந்த பாடத்தை கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி.